போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, வேக்கன்ட் இருக்குது. அதில் திமுக சைடு 4 வந்திருக்கு. அதிமுக சைடு விட்டுருவோம், ஏன்னா அது இன்னும் ஒரு கன்ஃபார்ம் ஆகலை. திமுக சைடில் வந்து ஒரு டிசைன் ஆகி ஒரு ஃப்ரேம்குள்ளே உள்ளே வந்து கரெக்டாக நிற்கி அந்த இடத்துல வந்து யாரை போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. ஏற்கனவே அந்த இடத்தில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக வரலாற்று பதிவை செய்திருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்கள் இடத்திற்கு கமலஹாசனை கொண்டு வந்து அந்த இடத்தில் நிற்பாட்டியிருக்கிறார். வைகோ அவர்களை புறக்கணித்து இருக்கிறார்கள். இந்த இடத்துல தான் நான் ஒரு செய்தி சொல்ல போகிறேன். சரி, இந்த 4 வேட்பாளர்கள் யார் யார் சொல்கிற? பி. வில்சன் தகுதியான ஆள், ஜனாதிபதியை கதறவிட்ட ஆள் வில்சன். அது போக இன்னொன்று முக்கியமாக சொல்லணும்னா, தமிழ்நாட்டுக்குள் இருந்து கொண்டு கலகம் செய்து கொண்டு தமிழ்நாட்டோட பண்பாடு கலாச்சாரம் என்னவென்றே தெரியாத ஒரு நபர் ஆளுநராக இருந்து கொண்டு நமக்கெல்லாம் புத்தி சொல்லக்கூடிய அதிகேவலமான ஒரு செயலை செய்து கொண்டிருப்பவரை பார்லிமெண்ட்டிலிருந்து மட்டுமல்ல சுப்ரீம் கோர்ட் வரை கொண்டு போய் அதை வந்து அடித்து நொறுக்கியதற்கு முக்கியமான ஆள் யாருன்னு கேட்டால் வில்சன். 2வது யாரை கொடுக்குறாங்கன்னா எஸ்ஆர் சிவலிங்கம். இது வந்து புதுசாக இப்போ தான் நாங்களே இதை கேள்விப்படுறோம். மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நண்பர் 2வது. 3வது கவிஞர் சல்மா, ஒரு இஸ்லாமிய சகோதரிக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்கெல்லாம் யார் அப்படிங்கிறத போகும். இப்போ 4 வந்து அந்த இடத்துக்கு யார் கொடுக்குறாங்கன்னா மக்கள் நீதி மையத்தோட கட்சியின் நிறுவன தலைவர் கமலஹாசனை கொடுத்துருக்குறாங்க. சரி, இதிலேருந்து வெளியே யார் எடுத்திருக்கிறாங்க? வைகோ அவர்களே எடுத்திருக்கிறாங்க. சரி, வைகோ யார், கமலஹாசன் யார்? ரொம்ப முக்கியமாக இருக்கு இல்லையா? அதுதான் நான் எனக்கு ரொம்ப வருத்தத்தோடு எப்படி நான் வேடனை வந்து பதிவு செய்ய வேண்டி இருக்கக்கூடிய சூழல் சொன்னேனோ அதை வந்து இப்போ செய்கிறேன். அதாவது இப்போ இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு வைகோன்னா யாருன்னு தெரியாது. ஆனால் 2019 வந்து ஒரு பெரிய பிரச்சனை உருவாச்சு. 2014 தேர்தலில் பிரதமர் மோடி இன்னைக்கு பிரதமராக இருப்பதற்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில் இடம்பெற்றவர் வைகோ அவர்கள். ஆனால் 2014 தேர்தல் முடிந்து மோடி அவர்கள் வந்து, அதாவது பிஜேபி அறுதி பெரும்பான்மை பெற்ற பிறகு குறிப்பாக தமிழர்களுக்கு, ஈழத்தமிழர்களுக்கு வந்து துரோகம் செய்யக்கூடிய வகையில் ராஜபக்சேவை கூட்டி வந்து தான் அந்த இடத்துல வந்து நான் பதவியேற்பேன் அப்படின்னு சொன்னார். யார்? பிரதமர் மோடி. அதுக்கு அவங்க வெளியுறவுத்துறையே சொன்னாங்க. ஆனால் அன்னைக்கு அந்த கூட்டணியை விட்டு வெளியில் வந்து டெல்லியில் போராட்டம் பண்ண மட்டுமல்ல, சிறைச்சாலையில் இருந்தார். அது எந்த சிறைச்சாலைன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு கேட்டால், பகத்சிங் இருந்த சிறைச்சாலைக்குள்ளே உள்ளே இருந்தார் அன்னைக்கு அவர். அப்படி உள்ள நுழைந்தார். அதுபோக என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் வேணாலும் இந்தியாவில் பாராளுமன்ற உறுப்பினராக வந்துவிடலாம், ஆனால் வைகோ மட்டும் வந்துவிடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக உள்துறை அமைப்பு மூலமாக இதை செயல்பட்டாங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டிற்குள் நுழைந்து இருக்கக்கூடிய முக்கியமாக சொல்லப்போனால் கனிம வள நிறுவனங்கள், அது போக இன்னும் சொல்லப்போனால் வேதாந்தா குழுமங்கள், மிகப்பெரிய குழுமங்கள் எல்லாமே சேர்ந்து வைகோவை தடை செய்வதற்காக முடக்கப்பட்ட வழக்கை வெளியே எடுத்து இந்தியாவின் தேச துரோகி என்று தீர்ப்பை கொடுத்தார்கள். அந்த தேச துரோக தீர்ப்பை கூட அவர் எப்படி சரி பண்ணார் தெரியுமா? கோர்ட்டில் ஒரு சின்ன தீர்ப்பு எழுதுனாங்க. இதெல்லாம் நான் சுருக்கமாக சொல்கிறேன்னா, முதல் லைவ் நான் போடுறதுனால இதை வந்து பெருசாக போயிட முடியாது. இந்த சம்பவத்தையே சொன்னால் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். நீங்கள்லாம் வீரபாண்டிய கட்டபொம்மன், பூலித்தேவன் வரலாறுலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, கேட்டிருப்பீங்கள்ல, சினிமாவில் பார்த்துருப்பீங்கள்ல. லைவில் நேரடியாக நடந்தது. இன்றைக்கி இந்தியாவிலே உயிரோடு இருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டில் இருக்கிறார். தமிழ்நாட்டில் யாருன்னு கேட்டால் அதுதான் வைகோங்கிறது. கோர்ட்டுக்கு உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போனவுடனே நீதிமன்ற தீர்ப்பு எழுதுகிறாரு, நீங்கள் தேச துரோகின்னு சொல்லி எழுதுகிறாரு. இன்றைக்கி 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு சுதந்திர இந்தியாவில் தேச துரோகி என்று தீர்ப்பளிக்கப்பட்ட ஒரே நபர் வைகோ. அது யாருக்காக கேட்டிங்கன்னா, ஈழத்தமிழர்களுக்காக ஒரு சிறப்பு கூட்டம் நடத்தியதற்காக அவருக்காக போடுறாங்க. போட்டு கொடுத்துட்டு நீதிபதி தீர்ப்பு எழுதுகிறாரு. அதில் நீங்கள் வந்து வைகோ அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க குறைந்தபட்ச தண்டனையாக நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ தீர்ப்பை படித்து பார்த்த நீதிபதியை வைகோ அவர்கள் வந்து நீதிபதியை பார்த்து மிக கடுமையான கேள்வி கேட்டார். அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், நான் பெரியாரின் பேரன், அண்ணாவின் மாணவன், என்னிடம் போய் நான் உங்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை கேட்டதா நீங்கள் எப்படி தீர்ப்பு எழுதலாம்?
எனக்கு தூக்கு தண்டனை நீங்கள் இந்த இடத்தில் கொடுத்தாலும் சரி, சாகும் வரை எனக்கு தண்டனை, சிறை தண்டனை கொடுத்தாலும் சரி, இல்லை